ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்றைக்கி ப்ரான் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரானை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 kg ப்ரானை ஷெல்லை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 hour விட்டுருங்க. வானலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், பட்டர் 2 cube ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிடுங்க. 2 minutes கழித்து திருப்பி போட்டுருங்க. ப்ரான் வந்து 60% தான் குக் ஆகணும். அதனால் திருப்பி போட்ட 1 minute ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போது அதே வானலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி பச்சை வாசனை போய் கிரேவி நல்லா கெட்டியாகி வரப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரப்போ 10 முந்திரியை சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கிரேவி நல்லா திக்காக வரப்போ ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் ஆட் பண்ணி ஒரு 2 minutes குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கிரேவியை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கார்னிஷிங்காக நான் ஃப்ரெஷ் க்ரீமும் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ரான் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு. இதுக்கு நான் இல்லைனா சப்பாத்தி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.